குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்குறது ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து பார்ட்னர்ஷிப் டீடினுடைய கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு 16 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கூட்டாண்மையில் வந்து பார்த்தோம்னா ஒப்பாவனம் இல்லாத போது, அதாவது வந்து இப்போ பார்ட்னர்ஷிப் சட்டத்தின் கீழ் வந்து எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். அதாவது வந்து பார்த்தோம்னா கூட்டாண்மையினோட ஒப்பாவனத்தில் இல்லாத போது நம்ம வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டின் படி நம்ம எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் நமக்கு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரெமுனரேஷன் டு த பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ ரெமுனரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு சம்பளம் மாதிரி தான். சரியா? சரி, இங்கே நம்ம பார்ட்னர்ஷிப் ஆக்டின் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வந்து நோ சேலரி ஆர் ரெமுனரேஷன் இஸ் அலோடு டு எனி பார்ட்னர் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து எந்த ஒரு ரெமுனரேஷனும் அல்லது சேலரியோ வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பார்ட்னருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த செக்ஷன் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 13 அண்டர் செக்ஷன் ஏ கீழே வந்து பார்த்தோம்னா இந்த ரூல் வந்து அப்ளை ஆகிருக்குது அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது 2வது பாயிண்டில் பாருங்கள், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படிங்கிறாங்க. அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட்டு வந்து பார்த்தோம்னா ரேஷியோன அடிப்படையில் நம்ம பிரிச்சுக்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் டு பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படின்னா என்னதுங்க, ப்ராஃபிட்டையும் லாஸையும் என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஸ்குள்ளார வந்து பார்த்தோம்னா சரிவிகிதமாக பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் 13 அண்டர் செக்ஷன் பி வந்து நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க. அப்போ கேபிட்டல் மீது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வட்டி கலெக்ட் பண்ணுறதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது பார்ப்போம். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலோடு ஆன் த கேபிட்டல். அதாவது வந்து முதலுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அலோவ் பண்ணுறதில்ல. ஒரு பார்ட்னர் முதல் கொண்டு வந்தார்னா அதுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. வேர் ஏ பார்ட்னர் இஸ் என்டைட்டில்டு டு த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் ஆஸ் பெர் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து பார்த்தோம்னா வந்து சொல்லியிருக்காங்க, முதல் மீது வட்டி வந்து பார்த்தோம்னா வசூலிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே வசூலித்தாலும் எப்படி வசூலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சச் இன்ட்ரெஸ்டட் ஆன் த கேபிட்டல் வில் பி பேயபிள் ஒன்லி அவுட் ஆஃப் ப்ராஃபிட். அப்படி வந்து பார்த்தோம்னா அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பார்ட்னர் வந்து இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா எதன் மீது வந்து அவர் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டில் இருந்து தான் வந்து அந்த முதல் மீது வட்டியாக வந்து பார்த்தோம்னா அது கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது நம்ம படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். செக்ஷன் 13C வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் அட்வான்ஸ்டு பை த பார்ட்னர்ஸ் டு ஹிம் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து நமக்கு என்னதுங்க, அதாவது வந்து பார்த்தோம்னா வட்டி, அதாவது நமக்கு வந்து லோன் மீது வந்து பார்த்தோம்னா வட்டி வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஸுக்கு மேலே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. என்னென்னு பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலோவ்ட் அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% per annum அப்படிங்கிறாங்க. அப்போ வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா, அதாவது சப்போஸ் வந்து பார்த்தோம்னா கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து லோன்ஸாக வந்து பார்ட்னர்ஸ்கிட்ட கொடுத்துருந்தோம்னா அதுக்கு வந்து 6% வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கொடுக்கணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து 6% வந்து பார்த்தோம்னா நம்ம கடனாக கொடுத்தோம்னா அந்த பணத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது செக்ஷன் வந்து 13D கீழே வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 5வது பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அப்போ
எடுப்பு மீது வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எடுப்பு மீது வட்டி அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு ஆன் த டிராயிங் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அப்போ பார்ட்னர்ஸ் ஏதாவது வந்து கம்பெனிக்குள்ளே இருந்து பணம் எடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இதை வச்சு ஒரு சம்மு வந்து நம்ம போடலாம். அந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இல்லுஸ்ட்ரேஷன் 1ல் பாருங்கள். ஏ பாயிண்ட் 1வது பாயிண்டில் பாருங்கள். ஏ ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல். ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 12% per annum அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு பார்ட்னர் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான வந்து முதல் வந்து கொண்டு வராரு. அதுக்கு வந்து 12% வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. சரிங்களா? 2வது பாயிண்டில் பாருங்கள். பி இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ பி ஹேஸ் withdrawn ₹1000 per month. Other partner asked to be pay interest on drawings at 10% per annum to him to the firm, but B does not agree it. அப்போ வந்து பார்த்தோம்னா பி என்ன சொல்கிறாரு, பி வந்து பார்த்தோம்னா இந்த கம்பெனிலேருந்து ஒரு மாதத்தில் 1000 ரூபாய் எடுக்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்தோம்னா பி வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு 10% செலுத்தணும்னு மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா பி வந்து இதை அக்செப்ட் பண்ணல. சரியா? அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? 3வது பாயிண்டில் பாருங்கள். லோன் அட்வான்ஸ்டு பை சி டு ஹிம் டு த ஃபார்ம் இஸ் ₹10,000. அப்போ லோனாக வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸாக வந்து 10,000 ரூபா வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் loan at ₹9% per annum. A and B does not agree with him அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சி வந்து 10,000 ரூபா வந்து லோனாக வாங்குறாரு. அதுக்கு வந்து பார்த்தோம்னா 9% இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறதா சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தோம்னா ஏயும் பியும் வந்து பார்த்தோம்னா இதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அடுத்தது 5வது பாயிண்டில் பாருங்கள். D demands salary at the rate of ₹5,000 per month அப்படிங்கிறாங்க. அப்போ டி வந்து என்ன பண்ணுறாரு, டிமாண்ட் பண்ணுறாரு. நான் மாதத்துக்கு 5,000 ரூபா சம்பளம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. as he spend full time of the for the business. ஆனால் இவர் வந்து ஃபுல் டைமாக பிஸ்னஸ் பார்க்குறாரு. அதுக்காக நான் மாதம் 5,000 ரூபா சம்பளம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு என்ன பியும் சி என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பி அண்டு சி டஸ் நாட் அக்ரி வித் திஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ பியும் சியும் வந்து பார்த்தோம்னா டி சொல்கிறது ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது 5வது பாயிண்டில் பாருங்கள். ஏ டிமாண்ட்ஸ் த ப்ராஃபிட் டு பி ஷேர்டு இன் த கேபிட்டல் ரேஷியோ. அப்போ வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் ரேஷியோவில் வந்து பார்த்தோம்னா ஏ வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பியும் சியும் டியும் இதை வந்து ஏற்றுக்கல. சரிங்களா? இது தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா 1 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க்கில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். சரிங்களா? சரி, சொல்யூஷன் பாருங்கள். நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். அப்போ எந்த ஒரு பார்ட்னர், ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு இது, அதாவது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பார்ட்னருக்கும் வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் மீது வட்டி செலுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது. தேர்ஃபோர் ஏ இஸ் நாட் என்டைட்டில்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ வந்து பார்த்தோம்னா ஏ கேட்டிருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், 2வது பாயிண்டில் பாருங்கள். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் அ டிராயிங் மேட் பை த பார்ட்னர். அப்போ பி வந்து இதில் வந்து பார்த்தோம்னா 10,000 ரூபா பெர் மந்த்துக்கு எடுத்திருக்காரு. ஆனால் எடுத்ததுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ண முடியாது, சார்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்ஃபோர் பி நீட் நாட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை
வந்து பார்த்தோம்னா நான் இப்போ செலுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா. அடுத்தது 3ஆம் பாயிண்ட் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் த 6% per annum அப்படிங்கிறாங்க. அப்போ லோனாக வாங்கினா அதுக்கு வந்து 6% வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தோம்னா லோன் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீதா லோன் 10,000 வாங்கியிருக்காருங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டு 6% வந்து பார்த்தோம்னா பெர் ஆனத்துக்கு வந்து கொடுக்கணும். இது நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஏன்னா 9% வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் வந்து பார்த்தோம்னா ரூல் படி என்னென்னா 6% தான் வந்து பார்த்தோம்னா வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். சரிங்களா. 4வது பாயிண்ட் பாருங்கள். நோ ரெமுனரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர் அப்படிங்கிறாங்க. 4வது பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து இங்கே டி வராரு. அப்போ இந்த டி வந்து மாதம் ஃபுல் டைமாக வந்து பிஸ்னஸ் பார்த்துக்கிறாரு. அதனால் வந்து இவர் மாதம் 5,000 எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தோம்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு கீழே வந்து பார்த்தோம்னா சேலரியோ ரெமுனரேஷனோ கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் டி டஸ் நாட் என்டைட்டில்டு டு சேலரி. அப்போ இவர் வந்து பார்த்தோம்னா டி வந்து சேலரி பெற முடியாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 5வது பாயிண்டில் பாருங்கள், ப்ராஃபிட் பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படிங்கிறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, கேபிட்டல் ரேஷியோவில் நான் வந்து வந்து பார்த்தோம்னா கேபிட்டல் ரேஷியோவின் அடிப்படையில் நான் வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பியும் சியும் டியும் இதுக்கு வந்து ஒத்துக்கலை. ஆனால் இங்கே பார்ட்னர்ஷிப் ஆக்டுக்கு கீழே என்ன சொல்லியிருக்குது, வந்து பார்த்தோம்னா ஈக்குவலாக தான் வந்து பார்த்தோம்னா பிரிச்சுக்கணும் ப்ராஃபிட்டை அப்படிங்கிற மாதிரி நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா. இதுதான் சம்மு. இந்த சம்மை வந்து பார்த்தோம்னா ஒரு டைமுக்கு 2 டைம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதனுடைய மீனிங் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா, இதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், 3.5 பாருங்கள், த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஃபஸ்ட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று போடுவோம். 2வது வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒன்று போடுவோம். ட்ரேடிங் ஒன்று போடுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஒன்று போடுவோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட் போடுவோம். சரிங்களா. இந்த 4 அக்கௌண்ட்டும் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதில் வந்து பாருங்கள், ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறத ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் வந்து டு ஷோ த டிஸ்போசல் ஆஃப் த ப்ராஃபிட் அண்டு சர்ப்ளஸ். அதாவது வந்து பார்த்தோம்னா இங்கே சர்ப்ளஸ் பற்றி இங்கே படிப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி படிக்க போகிறோம். அப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் வச்சு ஒரு கம்பெனியினுடைய நிதிநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே படிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம கணக்கெல்லாம் போட போகிறோம். அவ்வளோதான், கணக்குக்கு உள்ளே வந்துட்டோம். நான் கொஞ்சமாக தான் தியரி சும்மா வந்து மெத்தட்ஸ் ஆஃப் த பேமெண்ட்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஸ், ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தேடு இப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மெத்தட்ஸினுடைய அடிப்படையில் வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம சம் போட போகிறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா. சரி, இதோட போதும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம சம்முக்குள்ளார வந்துடலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா. சரி, இப்போ எனக்கு வந்து டெஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எழுதி அனுப்பணும். அதாவது வந்து 3.1 இருக்கிற கொஸ்டினும், அடுத்தது வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு அனுப்பணும். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ஃபார் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இந்த எந்தெந்த கணக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த 3 கொஸ்டின்ஸையும் எனக்கு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா படித்து நீட்டாக தெளிவாக எனக்கு எழுதி அனுப்புங்க. சரிங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். சரிங்களா. அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் சம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா. சரி, ரைட்டு, ஓகே.